வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாக்கு எப்படி ரிசல்ட் வந்தோடனே சூறக்காய் விடுறோன்னு வேண்டியிருந்தோமோ, அதே போல் பையனுக்கும் நல்ல மார்க் வந்துச்சுன்னா சூறக்காய் விடுறதா வேண்டியிருந்தோம். பாப்பாவும் சூப்பராக மார்க் எடுத்திருந்தா. இப்போ பையனும் பார்த்தீங்கன்னா 10th அவளை விடவே அதிகமாக எடுத்திருந்தான். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நிஜமாக சொல்கிறேன். டீச்சர்ஸ்க்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றின்னு தான் நான் சொல்லுவேன். நம்மளோட குடும்ப கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு, நம்ம சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு, நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்டு படிக்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது நிஜமாக என் பசங்க எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் கொடுக்குறாங்கன்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ரிலேட்டிவ்ஸு சொந்த பந்தம் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சந்தோஷமாகவும் பட்டாங்க, பெருமையாகவும் பட்டாங்க. ஏன்னா இந்த மார்க்கு டியூஷன் போகாமல் பிள்ளைங்க எடுத்திருக்காங்கன்றது பெரிய விஷயம் தானே. ஏன்னா நிறைய பேர் டியூஷன் போடுறாங்க. டியூஷன் போகிற பிள்ளைங்க வீட்டோட கஷ்டத்தை புரிஞ்சு படித்து இன்னும் நல்லா மார்க் எடுக்கணும். பாஸ் ஆன எல்லாருக்குமே சூப்பர், ஆல் த பெஸ்ட். மற்றபடி மார்க் குறைஞ்சிருந்தா கவலைப்படாதீங்க. ரீவேலேஷன் போட்டு பாருங்கள். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி தான். நாங்கள் இன்னுமே எதிர்பார்த்தோம். ஏன்னா அவன் அந்த அளவுக்கு படிப்பான். அவனுக்கு ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் ப்ராப்ளம்ன்றதுனால எங்களுக்கு அந்த டவுட் இருந்தது, ஹேண்ட் ரைட்டிங்கால ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா, அப்போ கூட அவங்க அக்காவையும் அவன் பீட் பண்ணிட்டான். நல்லா தாங்க எடுத்திருந்தான். சூப்பர் மார்க்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அந்த சந்தோஷத்த நிறைவேத்துற மாதிரி நாங்க கோயிலுக்கு சூரக்காய் உடைக்கிறது தான் வேண்டியிருந்தோம். அதனால சூரக்காய் பாப்பாவுக்கு எப்படி வேண்டிட்டு 6, 6 தேங்காய் உடைச்சோமோ, அதேமாரி பையனுக்கு வேண்டிட்டு 5, 5 தேங்காய் நாங்க பிள்ளையார் கோவில்லையும் அங்காளம்மாவுக்கும் வேண்டியிருந்தோம். உடைச்சிட்டோம். அங்கேயும் முருகரும் இருக்காரு. அதனால அங்க போய் சூரக்காயெல்லாம் விட்டுட்டு, அக்கா அங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா, அண்ணா வீடு, அம்மாக்கு அப்புறம் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, சாக்லேட்ஸ்லாம் குடுத்துட்டு வந்துட்டோம். அப்படியே எங்க அம்மாவையும் போய் பார்த்துட்டேங்க. ஐயனையும் எங்க அம்மாவையும் பார்த்த பிறகு தான் திருப்தியாச்சு. அங்காளம்மாவ பார்த்துட்டு, அங்கேயும் முருகர் இருக்காரு. பார்த்துட்டு அவங்களுக்கு எல்லாம் ஒரு நன்றியை சொல்லிட்டு, அவங்களுக்கும் சூறக்காய் உடைச்சிட்டு அங்கேருந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு தான் வந்தோம். அவங்களுக்கு வந்துட்டு சாக்லேட்லாம் கொடுத்துட்டு எங்கள் மாமனாரெல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வரச்சில திரௌபதி அம்மாவுக்கும் ஒரு தேங்காய் உடைக்க தான் வேண்டியிருந்தோம். திரௌபதி அம்மாவுக்கும் உடைச்சிட்டு அப்புறம் வீட்டு பக்கத்தில் பிள்ளையார் இருக்காரு, அவருக்கும் உடைச்சாச்சு. தெய்வம் எல்லாமே தெய்வம் இல்லாமல் எதுவுமே நம்ம சாத்தியம் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தெய்வமும் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால முடியும். பசங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படிச்சாங்களோ அதே அளவுக்கு நல்ல மார்க் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷங்க. நிறைய பேர் விஷ் பண்ணுறீங்க. விஷ் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எப்பயுமே நான் மார்க் ரொம்ப சொல்ல மாட்டேன் வெளியே. ஒரு சிலருக்கு நான் கம்மி பண்ணி தான் சொல்லுவேன், அதிகப்படுத்தி சொல்ல மாட்டேன். நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, சூப்பர் மார்க் எடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம்.